வணக்கம் பிள்ளைகளே. சூப்பரான சாம்பார் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் பிள்ளைகளே. குக்கரில் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு காரப்பொடி, அதில் ஒரு கேரட் அரிஞ்சு போட்டிருக்கிறேன். குக்கரில் 4 விசில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று கடைஞ்சி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டேன். பருப்பு கடையில் சூப்பராகிடுச்சு. அதே ராஜ்மாவுக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு எல்லாத்தையுமே வதக்கி ஆற வச்சு விழுதாக அரைச்சிக்கணும். ராஜ்மாவையும் 4-5 விசில் போட்டு அதில் ஒரு கரண்டி எடுத்து ராஜ்மாவையும் அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் கடாயை வச்சுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே வதக்கி இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கி மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி, காஷ்மீர் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு அதை நல்லா காரப்பொடி போக நல்லா காரம் போக வதக்கிட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பட்ரு போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சூப்பராக எடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லியை தூவி எடுத்தீங்கன்னா சூப்பரான ராஜ்மா ரெடி பிள்ளைகளே. இந்த கிரேவி சப்பாத்திக்கோ தோசைக்கோ சாப்பாட்டுக்கோ அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க காரம் லைட்டாக தான் செய்வேன். அருமையாக பிள்ளைங்க சாப்பிட்டாங்க பிள்ளைகளே. அந்த மாதிரி நீங்களும் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பருப்பு நிறைய தரணும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டீன்ஸு நிறைய கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பருப்பு கொடுங்க பிள்ளைகளே.